தேசிய கீதம். முரளி நடிப்பில் வெளியான இந்த படம் 1998ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படத்தின் கதைப்படி முதலமைச்சரையும் அவரது குடும்பத்தையும் கடத்தி ஏதோ ஒரு கிராமத்திற்கு அழைத்து செல்வது பற்றியது. அரசியலமைப்பை சரி செய்ய ஒரு புரட்சிகர கிராமவாசியாக முரளி இந்த படத்தில் நடித்திருப்பார். படம் வெளியாகி அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போது திரு கருணாநிதி ஆட்சியில் இருக்க அந்த படத்தை காங்கிரஸ்காரர்கள் கொண்டாடி தீர்த்தார்களாம். இவர்கள் கொண்டாட்டமே இது கலைஞருக்கு எதிரான படம் என்று மாறியிருக்கிறது. உடனே கலைஞர் சேரனை அழைத்து, ஏன் இப்படி படம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாராம். அதற்கு சேரன், ஐயா, நீங்கள் பராசக்தி படத்திலிருந்து சமூகம் சார்ந்த படங்களை கொடுத்துருக்கிறீங்க, அரசாங்கத்துக்கு எதிராகவும் வசனம் எழுதியிருக்கிறீங்க, அதை போலத்தான் நானும் இந்த படத்தை எடுத்திருக்கிறேன். அரசியல் திட்டங்கள் சரிவர மக்களுக்கு போய் சேரலை, அது சம்பந்தமான ஒரு மனு மாதிரி இந்த படம் என்று சேரன் கலைஞரிடம் விளக்கியிருக்கிறார். இதை கேட்டதும் கலைஞர் சரிப்போ என்று சொல்லி அனுப்பிவிட்டாராம். இருந்தாலும் இது